வணக்கம். என் பேர் வந்து நன்மாறன் திருநாவுக்கரசு. என்னோடய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை. நான் படித்தது வந்து சென்னையில் வந்து விஸ்காம் படித்தேன். அப்புறம் திருநெல்வேலியில் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து ஜேர்னலிசம் படித்தேன். படிச்சுட்டு ஒரு நியூஸ் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்து கிழக்கு பதிப்பகத்தில் வந்து நான் இப்போ வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஒரு ரீடராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு புக்ஸ் வாசிக்கிறவங்க. ஸோ அதனால் நிறையா புக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாசித்து ஆரம்பத்துலேருந்து புக் வாசிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எழுதணுங்கிற ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்னா காலேஜ் டைமில் தான் வந்துச்சு. 2013 தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் படித்தப்போ எனக்கு எழுதணும்னு சொல்லிட்டு பெருசாக ஆர்வம் கிடையாது. பட் ஆனால் என்னோடய ஸ்டார்ட் பண்ணதே நான் ப்ராப்பராக எழுதணும்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து கிழக்கு பதிப்பகத்தில் பாராகவன் எழுத்தாளர் பாராகவனோட ஃபஸ்ட்டு புக்கு நான் படித்தது வந்து என்பயர் எஸ்கோபார்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுதான் வந்து என் எழுத தூண்டின புக்கு. அந்த புக்கு என்னென்னா ஒரு கொலம்பியாவில் இருக்கிற மிகப்பெரிய ட்ரக் கார்ட்டலோட ஸ்டோரி. ஆனால் அது படிக்கிறப்போ ஒரு சுவாரஸ்யமான நாவல் மாதிரி இருந்துச்சு. நான் அது நாவல் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்ஸ்பயர் ஆகி அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் தி புக்கில் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையான ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக எழுத முடியுமான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு போய் அப்புறம் அவரோட புக்கை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். நிலமெல்லாம் ரத்தம் டாலர் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிழக்கு பதிப்பகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பெரும்பாலானவரோட புக் எல்லாத்தையுமே வாசிச்சிட்டேன். அப்போது எனக்கு கிடைச்ச ஒரு புக்கு வந்து மதன் எழுதிய மனிதனும் மர்மங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அப்புறம் முகில் வந்து எழுதியிருந்தார் வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருந்தார். இந்த 2 புக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மிஸ்ட்ரி ஜானர். அது உலகத்தில் நடக்கிற மர்மங்கள் பற்றி, தெரியாத விஷயங்கள் பற்றி, ஏலியன் இருக்கா இல்லையா, இல்லாட்டி பேய்கள், அமானுஷ்ய சக்திகள், அந்த மாதிரியான ஒரு புக்கு. ஸோ நான் ஒரு இளம் ரீடராக அதை வாசிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு ஆர்வம் வந்து சரி அதை பற்றி நம்மளும் ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜில் இருந்த லைப்ரரியில் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் தேடி அதில் இருக்கிற இந்த மாதிரியான அந்த புக்கில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை நான் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு எழுதினேன். ஆனால் அது வந்து பப்ளிஷ் ஆகலை, யார்ட்டையும் நான் கொடுக்கவும் இல்லை. அதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் கூட அப்போ போடலை, அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் பல வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இடையில ஒரு வாட்டி யதார்த்தமாக ஒரு நண்பர் மூலயமா கிழக்கு பதிப்பகத்தோட ஆசிரியர் மருதனை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் எழுதியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோன்னா நான் இந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன், பட் ஆனால் அதை நான் இதுவரையும் பப்ளிஷ் பண்ணது கிடையாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி அவர் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நம்மளே போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு கிழக்கு பதிப்பகத்தில். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு புக்கு. அதுக்கப்புறம் நான் எழுதின புக்கு வந்து இலான் மஸ்க் அப்படிங்கிற அந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தரோட பயோகிராஃபி. அது இலான் மஸ்க் புக்கும் நான் என்னோடய காலேஜ் டயத்தில் ஸ்டார்ட் பண்ண புக்கு தான். அது வந்து நான் ஏன்னா இலான் மஸ்க் மற்ற பணக்காரங்களை விட இலான் மஸ்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து சயின்ஸு. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு அறிவியல் மேலே ஆர்வம் உள்ளவராக அதை அந்த தொழில்நுட்பத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவராக எனக்கு பட்டார். ஸோ அதனால் அவரை பற்றி வாசிக்கிறப்ப அதை பற்றி நான் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தவோ மருதன் அதே மாதிரி சொன்னார், இலான் மஸ்க் வரலாறு பயோகிராஃபி எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஸோ அதனால் அதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிழக்கு டுடேயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அதை தொடராக எழுதினேன். அது அந்த புக் என்னவா பேசும் அப்படின்னா அது வந்து இலான் மஸ்கோட சிறு வயதுலேருந்து அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் வந்து இப்போ கடைசியாக ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ண ராக்கெட் அப்புறம் ட்விட்டர் வாங்கின கதையோட அந்த புக்கு முடியும். அதில் வந்து மோஸ்ட்லி வந்து எலான் மஸ்கோட பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் பேசியிருப்பேன். அவரோட நெகட்டிவ் சைடு வந்து பேசுறதுக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப ஒரு வருஷம் தொடராயிடுச்சு அப்படிங்கிறது அது ஒன்று. ரெண்டாவது அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால அது கம்ப்ளீட்டாக ஒரு அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை பேசுகிற ஒரு பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மூணாவதாக நான் எழுதின புக்கு வந்து சிதிலங்களின் தேசம்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தோட அரசியல் வரலாறு. இந்த புக்கு வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பாலஸ்தீன் விவகாரத்தில் வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது ஏன் காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராகவனோட நிலமெல்லாம் ரத்தம் படிச்சுட்டு எனக்கு பாலஸ்தீன் வரலாற்று மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த புக்கு எழுதுறதுக்கான தொடக்கம் எப்படி அமைஞ்சிச்சுன்னா கரெக்டாக காசா போர் ஆரம்பித்த டைம் அக்டோபர்
அட்டாக் நடந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. மருதன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பாலஸ்தீனத்தில் வந்து ஆர்வம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் வந்து பாலஸ்தீன் பற்றி ஒரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கும் ஒரு முக்கியமான ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா எழுத்தாளர் பாராகவன் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த புக்கை எழுதுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, பெரும்பாலான நான் பாலஸ்தீனை பற்றி நிறையா வாசிக்கிறப்ப பெரும்பாலான புத்தகங்கள் எல்லாமே வந்து பைபிள் கதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுதான் அவங்களோட வரலாறுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஆனால் அது கிடையாது. ஏன்னா பைபிளுங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு மத நூல். அது அந்த கலாச்சாரத்தோட அவங்களோட அரசியலை பேசுகிற குறிப்பிட்ட ஒரு நூல். அதை வச்சு நம்ம பாலஸ்தீனத்தோட அந்த மண்ணோட வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து முழுமையடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் தொடர்ந்து வாசிக்கிறப்போ பாலஸ்தீனத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி வேற ஒரு வரலாறு இருக்குது, உண்மையிலேயே அந்த மண்ணோட மைந்தர்கள் யார், அதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடி கிடைக்கிறப்போ அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்காத பொதுவாக ஆங்கிலத்திலேயே ரொம்ப அரிதாக கிடைக்கிற ஒரு தகவல் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதை நம்ம ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலங்களின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எழுதினேன். இது முழுக்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான புக்கு. இதை நடுநிலை புக்குன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நடுநிலை வரலாறுங்கிறத ஒன்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. குறிப்பாக நம்ம வந்து பாலஸ்தீனத்தோட வரலாற்றை வந்து யூதர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே பார்த்தோன்னா பாலஸ்தீனுங்கிற இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை வந்து பாலஸ்தீனத்தில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே பாலஸ்தீனர்கள் இருந்ததுக்கான வலுவான ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண்டைய தமிழகம்னு சொன்னால் நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்டைய பாலஸ்தீனம்னு சொல்கிறதுலேயே ஒரு பெருமை இருந்திருக்கு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறப்போ அதை மறைச்சி எப்படி ஒரு யூத கண்ணோட்டத்தில் ஒரு வரலாறு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நான் இந்த புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். பண்டைய பாலஸ்தீனத்தோட பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேலுங்கிற தேசம் உருவானதுலேருந்து சமீபத்தில் நடக்கிற வார் வரையும் என்ன மாதிரியான அரசியல் வந்து அங்கே நடந்திருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, மெயினாக பாலஸ்தீனுங்கிற ஒரு தேசம் ஏன் இன்னுமே உருவாகாமல் அதுக்கான அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சாலும் உலக நாடுகள் எல்லாமே அதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஏன் இன்னும் ஒரு தேசத்தை அங்கே உருவாக்க முடியல, அப்போ பாலஸ்தீனுங்கிற தேசத்துக்கு வந்து நடக்கிறது அங்கே உள்ள அரசியல் மட்டும்தானா இல்லாட்டி உலக ஒரு அரசியலில் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவான ஒரு புக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய 3வது புக்கு, பாலஸ்தீனம் அரசியல் வரலாறு அப்படிங்கிறது. அப்புறம் வந்து உயிர் வந்து ஒரு பாப்புலர் சயின்ஸ் புக்கு. ஏன்னா தமிழில் வந்து அறிவியல் எழுதுறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு ஆரம்பத்துலேருந்து அறிவியலில் வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் படித்தது வந்து ஜேர்னலிசம். ஆனால் எனக்கு வந்து சப்ஜெக்டை தாண்டி எனக்கு சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் வந்து அறிவியல் ஸ்டார்ட் பண்ணதுன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண மாதிரி எழுத்தாளர் சுஜாதாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஆங்கில புத்தகங்கள் எல்லாத்தையுமே வாங்கி வாசிக்க ஆரம்பித்து அதில் வந்து முக்கியமான அறிவியல் கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. அது மெயினாக டேரெக்டாக சயின்ஸோட கான்செப்ட் மட்டும் இல்லாமல் அந்த அறிவியலை ஒட்டி இருக்கிற அரசியல், அதை ஒட்டி இருக்கிற வரலாறுன்னு சொல்லிட்டு நிறையா புக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ரிச்சர்ட் டாக்கின்ஸோட காட் டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து கடவுள் மறுப்பை வந்து ரொம்ப வலுவாக அறிவியல் ஆதாரத்தோடு பேசுகிற ஒரு புக்கு. அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளையாக ஒரு புக்கை எளிமையாக உயிர் எப்படி உருவாச்சு, உயிர் தோன்றி இப்போ வரையும் இருக்கிற வரலாறு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இதுவும் வந்து கிழக்கு டுடேயில் வந்து உயிர் அப்படிங்கிற ஒரு தொடராக ஸ்டார்ட் பண்ண புக்கு தான். இந்த புக்கு எப்படின்னா ரொம்பவே அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. எப்படி உயிர் உருவாச்சு, நம்மலாம் எப்படி இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் வந்து வந்திருக்கும். அதுக்கான பதில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் வெறும் என்னோட இதாக மட்டும் இல்லாமல், என்னோடய கருத்துக்களாக மட்டும் இல்லாமல், உயிர் முதல்ல எங்கேருந்து உருவாச்சு, பூமியிலே தோன்றுச்சா இல்லாட்டி வேற்று கிரகத்துலேருந்து வந்துச்சா, இல்லை அப்புறம் அந்த உயிர் வந்து எப்படி மாற்றம் அடைஞ்சு பல்வேறு உயிரினங்களாச்சு, அதில் ஒரு உயிரினமாக மனிதன் எப்படி தோன்றுனா, இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வந்து உயிர் என்னவா மாற்றம் அடைய வேண்டிய இதில் இருக்குது, இன்னும் என்ன மாதிரி தொழில்நுட்பம்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அறிவியல் கருத்துக்களோட ஆதாரங்களை வச்சு ஒரு கதை மாதிரி நான் சுவாரஸ்யமாக இந்த புக்கு வந்து உயிர் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்கேன். இது வந்து முக்கியமாக என்னென்னா ஒரு பள்ளி மாணவன் வாசிக்கக்கூடிய எளிமையான மொழியில் இந்த புக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் இந்த புக்கோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நான் எழுதின இதுவும் கிழக்கு டுடேயில் வந்த ஒரு புக் வந்து மொசாட் வந்து பாலஸ்தீன் வரலாற்றோட சிதிலங்களின் தேசம் என்னோட புக்கோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை சொல்லலாம். ஆனால் மொசாடு ஏன் நான் வந்து மெயினாக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மொசாடை பற்றி தமிழில் வந்து குறிப்பிட்ட சில புத்தகங்கள் இருக்குது.
அது எல்லாமே பார்த்தோன்னா மொசாடை வந்து ஒரு கதாநாயகன் மாதிரியும் சாகச உளவாளிகள் மாதிரியும் போர்ட்ரே பண்ணுற ஒரு புக்கு. ஆனால் மொசாடுக்கு அதுக்கு பின்னாடி தெரியாத ஒரு பக்கங்கள் இருக்குது. ஆங்கிலத்துலேயுமே பார்த்தோன்னா மொசாடை பற்றி எல்லாமே சாகச கதைகள் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் மொசாடோட அரசியலையும் மொசாடோட சாகசங்களுக்கு பின்னாடி இருக்க அத்துமீறல் ஒடுக்குமுறையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான, ஏன்னா பாலஸ்தீன் போரில் வந்து அவங்க இன்னுமே ஒடுக்கப்படுறதுக்கான, பாலஸ்தீன மக்கள் இன்னுமே இஸ்ரேலுங்கிற தேசத்தால் ஒடுக்கப்படுறதுக்கு பின்னாடி வந்து மொசாடு வந்து பெரிய ரோல் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த புக்கை வந்து நான் 2 பார்ட்டாக பிரித்து எழுதியிருப்பேன். ஒரே புக்கிலே வந்து 2 பார்ட்டாக இருக்கும். மொதல் பார்ட் வந்து அவங்களோட சாகசம்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு அத்துமீறல் அப்படின்னு தான் இதில் நான் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பிற நாடுகளில் போய் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கான ஒரு தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி பிற தேசங்களில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து அவங்களோட அரசியல். முதல்ல மொசாட் எதுக்கு உருவாச்சு, அது உருவாகிறதுக்கான பின்னணி என்ன. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காமனான கருத்து என்னென்னா, சுற்றி அரேபிய தேசங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேல் மேலே படையெடுத்து வந்தனாலும் அது தற்காத்துக்கிறதுக்காண்டி மொசாடை உருவாக்கினதாக தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்கிறத வந்து நான் இதில் ஆதாரத்தோடு நிறுவியிருக்கேன். என்னென்னா அடிப்படையிலேயே பயங்கரவாதிகளோட குழுவால் தான் இந்த மொசாடுங்கிற ஒரு இதே உருவாகுது. அதை தோற்றுவித்த ஆளுமைகள்லாம் அதை பற்றி என்ன ஒரு கருத்துக்கள் அடிப்படையில் பேசினாங்க அப்படிங்கிறத இஸ்ரேலிய ஆசிரியர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்து தான் நான் இங்கே தமிழில் வந்து இங்கே வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் மொசாடை பற்றி இதுவரையும் தெரிஞ்ச பிம்பத்தை தாண்டி அதோட மறுபக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து படிக்கலாம். கடைசியாக என்னோடய இன்னொரு புக்கு ஒன்று இருக்குது, அது வந்து விடை தேடும் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் வந்து தொடராக வந்தது. தமிழ் ஹிந்து திசையில் வந்து மாயாபஜார் அப்படிங்கிற குழந்தைகள் பக்கத்தில் வந்து விடை தேடும் அறிவியல்னு சொல்லிட்டு வாரம் 50 வாரத்துக்கு நான் வந்து தொடராக எழுதினேன். அது வந்து அறிவியலில் இருக்கிற நமக்கு ஏற்படுற சில கேள்விகளை எளிமையான மொழியில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் தொடரோட கருத்து. உதாரணத்துக்கு, நீங்களும் நானும் காந்தி எல்லாமே ஒரு உறவினர்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வச்சுட்டு, அதுக்கு பின்னாடி எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி நம்ம எல்லாருமே ஒரே உயிர்லேருந்து தோன்றி மரபணு ரீதியாக வந்தவங்க அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டை வந்து விளக்கும். இந்த மாதிரி 50 வாரமும் ஒவ்வொரு கொஷின்ஸாக வச்சு அதுக்கு பின்னாடி ஆன்சர் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து 25 வாரங்களில் வந்த கட்டுரைகள் மட்டும் தொகுப்பாக ஹிந்து தமிழ் திசையில் வந்து விடை தேடும் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் நான் வந்து எழுதிய புத்தகங்கள். நான் எழுதிய மிரட்டு மர்மங்கள், எலான் மஸ்க், அப்புறம் உயிர், சிலங்களின் தேசம், மொசாட், இந்த புத்தகங்களை வந்து கிழக்கு பதிப்பகத்தோட இதில் சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி பதிப்பகத்தை நேரடியாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோடய விடை தேடும் அறிவியல் புக்கை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து ஹிந்து தமிழ் திசை இணையதளத்துலையோ இல்லாட்டி ஹிந்து தமிழ் திசையை தொடர்பு கொண்டோ புத்தகத்தை வாங்கிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் வந்து அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.